அஸ்வதராள், கம்பதராள்னு 2 அரக்க இனத்தைச் சேர்ந்த நபர்கள். எப்போதும் சிவபெருமான நினைச்சு பாடிக்கிட்டே இருப்பாங்க. பாடுறத தவிர வேற எதுவும் அவங்களுக்கு தெரியாது. எப்போதும் பாடிக்கிட்டே இருப்பாங்க சிவபெருமான நினைச்சு. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 என் நிறைந்த கோடியே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய இப்படியே பாடிக்கிட்டே இருக்கிறது தான் அவங்க வேலை. பாடி 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 கடைசியில என்ன ஆச்சு, இந்த பாட்டு சிவபெருமான் காதுல விழுந்துருச்சு. சிவபெருமான் வந்து நின்னார். என்னப்பா வேணும், எப்போதும் பாடிக்கிட்டே இருக்கீங்களே என்ன நினைச்சுன்னு கேட்ட உடனே அவங்க 2 பேரும் சொல்லியிருக்காங்க, இதுதான் எங்களுக்கு வேணும், எப்போதும் நாங்க பாடணும், நீ அதை எப்போதும் கேட்கணும். உடனே சுவாமி சொன்னார், கவலையை விடுங்கன்னு சொல்லி 2 பேரும் தன்னுடைய காதினுடைய அணிகலனாக மாற்றி தன் காதலிலே மாட்டிக்கொண்டாராம். இடையராத அவங்க பாடிக்கிட்டே இருப்பாங்களாம். உலகத்துல